Hi, December 13, 2025, the Hindu newspaper discussion. Okay. So first news என்ன அப்படின்னா retail inflation moves up marginally to 0.7% in November அப்படின்றது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் டேட்டா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஓகேவா? ஸோ அதை யார் வந்து ரிலீஸ் பண்ணுறா அப்படின்றது. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னாலும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னாலும் சேம் தான், ஓகேவா? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா ரீட்டைல் லெவலில் எப்படி வந்து ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், ஓகேவா? ஸோ ஒன்று இருக்குது என்னென்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது மீடியேட்டர் லெவல்லையோ இல்லை ஹோல்சேல் லெவலில் எப்படி வந்து ப்ரைஸ் இன்ஃப்ளேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் இது, ஓகேவா? அப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கன்சியூமர் லெவலில் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம் அப்படின்னா நமக்கு எப்படி ப்ரைஸ் லெவல் இருக்குது அப்படின்றது தான், ஓகேவா? அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேங்க்ஸ் வந்து பார்த்தோன்னா லோன் கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கும், ஓகேவா? இப்போ ஃபிலிம்ஸில் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, இன்ஃப்ளேஷனுக்கும் க்ரோத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ செகண்ட் பேஜில் எதுவும் நியூஸ் இல்லாமல் தேர்ட் பேஜில் கோவளம் வாட்டர் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதில் ஒரே ஒரு வேர்டு என்ன எஸ்டூரைன் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எஸ்டூரைன் ஈகோசிஸ்டம்னா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ரிவரும் ஓஷனும் மீட் ஆகக்கூடிய இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டம் தான் எஸ்டோரைன் எக்கோசிஸ்டம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுவும் இல்லாமல் கோவளம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் யார் கொடுக்குறா அப்படின்றதே தெரிஞ்சிச்சு. அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு என்பிஓ வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகே? ஸோ அது யார் கொடுக்குறா, அதோட பேஸ் எங்கே இருக்குது அப்படின்றது, ப்ளஸ் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ளூ பீச்சஸ் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபோர்த் பேஜில் எதுவும் நியூஸ் இல்லை. நெக்ஸ்ட் நைன்த் பேஜ் ஆர்ட் டிஃபேமிங் கேரளா பீங் ஹானர்ட் அட் நேஷ்னல் லெவல் பினராய் அட் பினாலே லான்ச் அப்படின்றது. அதாவது இந்த இடத்துல இந்த நியூஸ் பெருசாக முக்கியம் இல்லை, கொச்சி முசிரிஸ் பினாலே அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து எதுக்காக நடக்குது அப்படின்றது, ஓகே? குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸையும் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் இந்தியன் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங், ஓகேவா? எதுக்காக அப்படின்னா கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்காகவும் ஆர்டிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தோன்னா போஸ் கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற ஒரு பிரசிடென்ட் சேர்மனாக இருக்கார். ஸோ ரியாஸ் போஸ் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா 2 பேரும் சேர்ந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே? அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடிட்டோரியல் பேஜ்மா எஃப்டிஎஸ் ஃபார் எ ஸ்டார்ட் அப்படின்றது, சப்போர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் மஸ்ட் ஃபார் சஸ்டைன்டு கெயின்ஸ் ஃப்ரம் த ட்ரேட் பேக்ஸ் அப்படின்றது. ஸோ என்னென்னா இது வரைக்கும் எஃப்டிஏ அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இந்தியா வந்து 20 ரீஜனல் பவர்ஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் யார் கூடலாம் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், யுனைடெட் கிங்டம் இவங்க கூட லாஸ்ட்டாக சைன் பண்ணது. அது இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ் கூட ஆசியான் கூட சைன் பண்ணியிருக்கோம், ஜப்பான் கூட சைன் பண்ணியிருக்கோம், கொரியா கூட சைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாரும் கூட என்ன இருக்குது அப்படின்னா எஃப்டிஎஸ் இருக்குது. எஃப்டிஏ சைன் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய கிரேவ் கன்சர்ன் என்ன அப்படின்னா ட்ரேட் டெபிசிட் ட்ரேட் பேலன்ஸ் வந்து யார் பக்கமாக இருக்குது அப்படின்றது தான். இப்போ ஆசியான் கூடயா இருக்கட்டும், இல்லை ஜப்பான் கூட இருக்கட்டும், கொரியா கூட இருக்கட்டும், நம்மளோட எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தாலுமே ட்ரேட் பேலன்ஸ் யார்கிட்ட, ட்ரேட் சர்ப்ளஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கொரியாட்ட ஜப்பான்கிட்ட தான் இருக்குது, ஓகேவா? நம்மள்கிட்ட டெபிசிட்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் ஹையர் வேல்யூ கூட்ஸை வந்து அவங்க தான் அதிகமாக நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட காஸ்ட் இம்போர்ட் காஸ்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. அப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சில ஸ்ட்ரக்சரல் அண்ட் பாலிசி ட்ரிவன் மெஷர்ஸ் எடுக்கணும், ஓகேவா? இண்டிஜினஸ் லெவலில் டெக்னாலஜி டிசைன்ஸ் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபர்தராக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதும் யூஎஸ் போட்ட டேரிஃப் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கால்குலேட் பண்ணி உள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியன் லெவலில் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருந்துச்சு, ஓகே? அதுலேருந்து 2019 வெளியே வந்திருப்பாங்க. எதனால் அப்படின்னா நமக்கு ட்ரேட் டெபிசிட்டாக இருக்குது, ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஆஃப் ஒரிஜின் பிரச்சனைனாலும் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்னாலையும் வெளியே வந்திருப்பாங்க, ஓகே? இப்போ அதில் திரும்ப ரீஎன்கேஜ் ஆக போகிறதாகவும் டாக் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நம்ம ரீஎன்கேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் லெவலில் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு யாருக்கு ட்ரேட் வந்து நமக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி உள்ள என்கேஜ் ஆகிறது நல்ல விஷயம் அப்படின்றது. ப்ளஸ் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா
பேரியர்ஸ், அதாவது என்னென்னா டேக்ஸ் அமௌண்ட்டு இதை மட்டும் வச்சுமே பார்க்குமே தவிர சில நான் டேரிஃப் பேரியர்ஸை விட்டுடுறோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடும்போது அப்படின்றாங்க. நான் டேரிஃப் பேரியர்ஸ்னால் என்ன? குவாலிட்டி இஷ்யூஸு, ஓகேவா, ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ், இதெல்லாம் நான் டேரிஃப் பேரியர்ஸ். ப்ளஸ் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் டேரிஃப் பேரியர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டில் இந்தியன் ப்ராடக்ட் ஒன்ஸ் உள்ளே போகுது அப்படின்னாவே அதுக்குரிய கன்சர்ன் என்னவாக இருக்குன்னா குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ஸோ நீ கார்பன் அதிகமாக எமிட் பண்ணியிருந்தா அப்படின்னா உனக்கு நான் அதிகமாக டேக்ஸ் போடுவேன் அப்படின்றது தான். ஓகே, கார்பன் டேக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம்லாம் இருக்கும்போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை கால்குலேட் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ கீழே என்லெஸ் ஆர்டியல் பிரிட்ஜிங் ஆல் கான்ஸ்பிரேட்டர்ஸ் டு ஜஸ்டிஸ் இஸ் மஸ்ட் பில்ட் ஃபெய்த் இன் ஈகோசிஸ்டம் அப்படின்றது, அதாவது ஃபெய்த் இன் த சிஸ்டம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸ் சேஃப்டி தாம்மா இது ஃபுல்லாகவே. ஓகேவா? ஸோ கேரளா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷுவல் வயலன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அது முன்னாடி நடந்தது. அதுக்கான வேர்டிக்டை இப்போ ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. அதில் 6 பேரை வந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் மாஸ்டர் மைண்டாக இருந்த ஒரே ஒரு ஆக்டரை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரெக்டான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவருக்கான எவிடன்ஸை இது பண்ணிவிட்டு அது நிறைய ப்ரொட்டஸ்ட் இதுக்கெலாம் இது பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஹைகோர்ட் கரெக்டாக எவிடன்ஸ் கொடுக்கணும், வேர்டிக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நியூஸ் நமக்கு முக்கியம் இல்லை. ஒர்க் பிளேஸ் சேஃப்டி போஸ்ட் ஆக்ட்னா என்ன? ரீசெண்டாக கேரளா வந்து ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜோட பேனல் ஒன்று போட்டிருந்தாங்க, ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கமிட்டி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரீஸும், மற்ற இப்போ பாலிவுட்டு, ஓகேவா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, இவங்களும் என்ன டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கமிட்டியை வந்து இங்கேயும் செட்டப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸ் சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்போ போஸ்ட் ஆக்ட்னா என்ன, ஒர்க் பிளேஸ் சேஃப்டி எப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஃபிலிம் கார்பரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கணும். அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது செக்ஷுவல் அபியூஸோ இல்லை ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அது மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ், அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்னன்னா த இந்தியன் ஓஷன் அஸ் அ கிராடல் ஆஃப் நியூ ப்ளூ எக்கனாமி அப்படின்றது, அதாவது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் சி. ஓகே, அது வந்து பார்த்தோன்னா 1970s 80s வந்து நெகோஷியேட் பண்ணப்பட்டு இந்தியாவும் அதில் மெம்பராக இருக்காங்க. ஓகே, இது என்னென்னா ஹை சீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பியாண்ட் நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியன் ஓஷன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவோட ஒரு சென்ட்ராலிட்டி இப்போ என்னவா மாறிட்டு இருக்கு அப்படின்னா இந்தியா பசிபிக் ஓரியன்டாக மாறிட்டு இருக்கு. ஒரு விஷயம் சைனாவை கவுண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொன்று வந்து குளோபல் என்கேஜ்மெண்ட்டுக்காகவும், ப்ளஸ் இந்தியா எப்போவுமே என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ நேவிகேஷன், ஃப்ரீடம், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும், எல்லாரோட என்கேஜ்மெண்ட்ஸும் தேவை அப்படின்றது சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியாக மாறினுச்சு. ஸோ ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று ஸ்டீவர்ட்ஷிப்பு, இன்னொன்று ரெசிலியன்ஸ், அடுத்து இன்க்ளூசிவ் க்ரோத். ஓகேவா? ஸ்டீவர்ட்ஷிப் அப்படின்றது நம்ம ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன், பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, எக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது. அடுத்து ரெசிலியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடாப்டேஷன் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், சீ லெவல் ரைஸாக இருக்கட்டும், ஓஷன் அசிடிஃபிகேஷன் நடக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும்போது இல்லை சுனாமி வரதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அடாப்டேஷன் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் தேவை. அடுத்தது இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது. இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது லிட்டோரல் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலான, இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய லிட்டோரல் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஈக்குவலான க்ரோத் கொடுக்கணும் அப்படின்றது தான் இன்க்ளூசிவ் க்ரோத். அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாகர், மகாசாகர் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது ப்ளூ எக்கனாமியை என்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் டைடுலாம் இருக்குது அப்படின்றது, ப்ளூ எக்கனாமி அண்ட் ஃபினான்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக எங்கே நடந்துச்சு அப்படின்னா மொனாக்கோ ஜூன் 2025 நடந்துச்சு. அதில் ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்குறாங்க. அடுத்து ஃபினான்ஸ் இன் காமன் ஓஷன் கோயலேஷன், அதில் ஃபினான்ஸ் எய்டு, ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த COP 30லையும் பிரேசில் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் ஓஷன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் குளோபல் என்கேஜ்மெண்ட்டு ப்ளஸ் அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா $20 பில்லியன் வந்து ஓஷன் ஆக்ஷனுக்கு பை 2030 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ப்ளூ ஃபண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ளூ எக்கனாமி பாண்டு கிரியேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்தியாலையும் பண்ணியிருக்கோம். இதையும் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது செக்யூரிட்டி த்ரூ சஸ்டைனபிலிட்டி. ப்ளூ எக்கனாமி அப்படின்றது நம்ம மினரல்ஸ் எடுக்கிறது மட்டுமோ இல்லை எக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டுமே கிடையாது. இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் அப்படின்னா இப்போ பாட்டம் ட்ராலிங் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கா, அதாவது மொத்தமாக உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷஸையும் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபிஷஸையும் எடுத்துருது, அன்வான்ட் ஃபிஷஸையும் சேர்த்து எடுக்கிறது. அப்போ என்ன ஆகும், ரிசோர்ஸஸ் எல்லா ரிசோர்ஸஸும் கம்மியாகும் அப்படின்றது, ப்ளஸ் எக்கோசிஸ்டம் வந்து என்ன ஆகும், இம்பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இந்தியா என்ன ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கு, சாகர் ப்ரோக்ராம், ஜோன் ஆஃப் பீஸ், ஸ்டெபிலிட்டி, ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாகர் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ஷூர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்தியாவோட ஹிஸ்டாரிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ப்ளூ எக்கனாமியில் இருக்கட்டும், இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கலாக என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972 ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட்டை பற்றி இந்த கான்ஃபரன்ஸில் வேர்ல்டு லெவலில் பேசினது யார் அப்படின்னா இந்தியா தான். ஓகே, இந்திரா காந்தி கவர்மெண்ட் பீரியட் அப்போ பேசியிருந்தோம். ஓகேவா, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக COP30 G20 சம்மிட்டில் அதுக்கப்புறம் இந்தியாவில் நடந்தக்கூடிய சில சம்மிட்டில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் அண்ட் மெரைன் ஈகோசிஸ்டம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த 3rd யுனைடெட் நேஷன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் நைஸில் நடந்துச்சு. ஓகே, அதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ப்ளூ எக்கனாமியை இந்தியா குளோபல் லெவலில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சில ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு எ கிரிட்டிக்கல் ஸ்டோரி தட் எ ஜங்க் ஆஃப் மீடியா மிஸ்ட் அப்படின்றது. ரீசெண்டாக IMF வந்து இந்தியாவுக்கு கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. இதில் ரொம்ப மிஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எந்த நியூஸ் ஆர்டிகல்ஸுமே இதை என்ன பண்ணல அப்படின்னா மென்ஷன் பண்ணல, எக்ஸப்ட் ஹிந்து மட்டும்தான் என்ன பண்ணாங்க, ஃப்ரண்ட் பேஜ்லேயே இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ்டு செக்டார்ஸையும் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸையும் சேம் வேலை பார்க்குறோம். ஓகேவா, ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் ஒன் டைரக்ஷனில் போகும், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒன் டைரக்ஷனில் போகும் அப்படின்றாங்க. நம்ம ஆர்கனைஸ்டு செக்டரை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்கனைஸ்டு செக்டார்ஸை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 அன்ஆர்கனைஸ்டு செக்டர் பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு, ஆர்கனைஸ்டு செக்டார்ஸு பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் ஸ்விக்கியாக இருக்கட்டும், மற்ற வெண்டார் பேஸ்டு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஓகே, ஃபேமிலி ஹோம்மேட்ஸு, சரியா, இவங்களோட செக்டார்ஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா அடி வாங்கினுச்சு. அப்போ அடி வாங்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும்போது அதே அசம்ஷனில் இதை எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், ஓவர் அனலைஸ் பண்ணுறோம், ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில டைமில் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் எப்படி இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்போது இந்த டைமில் ஆர்கனைஸ்டு செக்டரை வச்சு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் பண்ணும்போது என்ன ஆகும், அண்டர் பர்ஃபார்மன்ஸ், ஓகே, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ, சி கிரேட் கொடுத்ததுக்கான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்மலைஸ் தி எக்கனாமியை ஃபார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா எப்படி இருக்கும், ரொம்பவும் கிளியராக இருக்கும், ஓகே, அடிக்குவேட்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, அப்போ டேட்டா கிளியாரிட்டியும் டேட்டா அடிக்குவசியும், ஓகே, ஃபார்மலைசேஷன் ஆஃப் எக்கனாமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 13. Government likely to rename Manrega to Pujya பப்பு கிராமின் ரோஸ்கர் யோஜனா. ஓகே, அதான் மன்ரேகாவோட நேமை மாற்ற போகிறாங்க. மன்ரேகா அப்படின்றது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 வந்திருக்கும். ஓகேவா, அதோட நேமை மாற்ற போகிறாங்க. இதில் ஒன்றும் நம்ம எதுவும் புதுசாக படிக்க போகிறதில்ல. மன்ரேகா எப்போ வந்துச்சு, அதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதே தான் சேம் தான் இருக்கும். ஓகே, 100 days ஒர்க்கை வந்து கொடுக்கணும், அது எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை தேவையில்லைங்க. ஓகே, next 14th page. United Nations Environment Assembly adopts India's proposal on wildfire management. ஓகே, இந்தியா வந்து wildfire management ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் அசம்பிளி என்ன பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஒரு தீம் அப்படின்னா கேஸ்கேடிங் ஈக்காலஜிக்கல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் டுடேஸ் ஃபயர். ஓகே, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபயருக்கு ஃப்யூச்சரில் என்ன இம்பேக்ட் நடக்கும் அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரிப்பேர்ட்னஸும் மிட்டிகேஷன்ஸும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் எடுக்கணும் ஃபயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கவர் டாக்டர்ஸ் டெப்யூட்டட் ஃபார் COVID-19 டியூட்டி அண்டர் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்றது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கீம் மட்டும்தான் முக்கியம். ஓகே, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகே, அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது. ஓகே, டாக்டர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா
ஃபெசிலிட்டேட் பண்ணுறவங்களுக்கு ஏதோ டெத் ஆகிடுச்சு இல்லை அவங்களால அதுக்கப்புறம் ஒர்க்கை ரன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பெய்ட் பண்ணுறது அந்த ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் எப்போ வந்துச்சு அது எல்லாத்தையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சென்டர் இன்க்ரீசஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் தி கோப்ரா அப்படின்றது. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸோட இன்கம்மை என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்குற ப்ரைஸஸ். ஓகேவா, அது எத்தனை கிராப்ஸ் கவர் ஆகுது, அதில் கோப்ராவும் கவர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 23 கிராப்ஸ்க்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, 2 கிராப்ஸ்க்கு எஃப்ஆர்பி கொடுக்குறாங்க. எஃப்ஆர்பி அப்படின்றது ஃபேர் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ், சுகர் கேனுக்கும் ஜூட்டுக்கும் கொடுக்கக்கூடியது. இந்த 23 கிராப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. மற்றபடி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்எஸ்பி என்ன, எம்எஸ்பியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஓகே, கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கு, ப்ளஸ் அதோட வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மெயின்ஸ். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் குளோபல் நியூஸ். இந்தியா ஃப்ரீஸ் அப் பிஸ்னஸ் விசாஸ் ஃபார் சைனீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இன் மேஜர் ஸ்டெப் பூஸ்ட் டைஸ் அப்படின்றது. ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு விசாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டைஸ் இன்னும் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்தராக இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் வரும்போது அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் ப்ரொபோசல் விசா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எதுவும் பெருசாக இல்லைமா? ஓகே, ஸோ இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக டெலகிராம் சேனல் ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் குவிஸ் ரன் ஆகும், அதை அட்டன் பண்ணுங்கள், இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும் ஆர்டிகல்ஸ். ஓகே, தேங்க்யூ.